ஏய் ஏண்டி அப்படியெல்லாம் கேக்குற? இல்லைங்க, இங்க நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. பத்தாவதுக்கு சிவாவும் சோனி லவ் பண்றது சபரி மச்சானுக்கு தெரிஞ்சு போச்சு. அதுவும் இல்லாம சிவா அண்ணனோட அக்கா தான் சின்ன பொண்ணு அக்காவா. எனக்கு ரொம்பவே பயமா இருக்குங்க. இன்னும் இவங்க லவ் பண்றதெல்லாம் அவங்களுக்குலாம் தெரிஞ்சா என்ன ஆகுறது? ஏய் நீ ரொம்ப லேட்டுடி. சின்ன பொண்ணாக்காவுக்கெல்லாம் எப்போ தெரிஞ்சிருச்சு உங்க ரெண்டு லவ் பண்றது? என்னங்க சொல்றீங்க? ஆமாண்டி, அது ஒரு பெரிய கதை. சிவாவும் சோனியும் லவ் பண்றது சபரிக்கு தெரிஞ்சு அவன் சிவாவை அடிச்சு அது சரியான பிரச்சனையாயி 2 பேரும் கோச்சிட்டு போயிட்டாங்க. இவனை சமாதானப்படுத்தின்னு நான் அங்க போய் பார்த்தா அவன் புலம்பிட்டு கிடக்குறான். சரி அதெல்லாம் ஒன்னாகாதடா சரியாயிரும் சொல்லிட்டு திரும்புறதுக்குள்ள இங்கிட்டு திரும்பி பார்த்தா அக்கா வந்து நிக்குது. என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்புறம் கடைசியில அக்காவே ஓகேன்னு சொல்லிருச்சு. என்னது, சின்ன பொண்ணு அக்கா ஓகே சொல்லிட்டாங்களா? ஆமாண்டி, சின்ன பொண்ணு அக்காவுக்குலாம் ஓகே தான். அக்கா ஓகே சொல்லி என்ன பண்றது? அவங்க ஃபேமிலி ஒத்துக்கணும், இவங்க ஃபேமிலி ஒத்துக்கணும். முக்கியமா நாங்க சபரி சமாதானம் பண்ணணும். என்ன பண்ண போறோம்னு எனக்கு ஒன்றும் புரியல. நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலங்க சின்ன பொண்ணு அக்கா ஓகே சொல்லுவாங்கன்னு. அவங்க ஓகே சொல்லிட்டாங்கல்ல, அவங்க எப்படியாவது பேசி சமாளிச்சிருவாங்க. அவங்களும் லவ் மேரேஜ் தானே. அப்புறம் சாமி, நானும் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்னன்னு சொல்லுங்க. இவ்வளவு நேரம் நான் பயந்துட்டே இருந்தேன் சிவானனும் சோனியும் பிரிஞ்சிருவாங்களோன்னு. இப்ப எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நீங்க என்ன சொல்லணுமோ சொல்லுங்க. சாமி, நம்ம லவ் பண்றதும் சின்ன பொண்ணு அக்காவுக்கு தெரியும். என்னங்க சொல்றீங்க? நம்ம லவ் பண்றது சின்ன பொண்ணு அக்காவுக்கு தெரியும்? எப்படி? நம்ம 2 பேரும் ஒண்ணா நின்னு கூட பேசுனது கிடையாது, அப்புறம் எப்படி அவங்களுக்கு தெரியும்? சின்ன பொண்ணு அக்காக்கிட்ட யாரும் சொல்லல, நான் தான் சொன்னேன் நம்ம 2 பேரும் லவ் பண்றோம், எங்க லவ்க்கு ஹெல்ப் பண்ணுக்கா அப்படின்னு அவங்கள்ட்ட நானே கேட்டேன். அதுக்கு அந்த அக்கா என்ன சொன்னாங்க? அக்காவா? அக்கா என்ன சொன்னுச்சுன்னு நான் அப்புறம் சொல்றேன். நான் ஒன்று உன்கிட்ட சொல்றேன், நீ நல்லா காதுல வாங்கிக்க, ஓகேவா? ம், என்னன்னு சொல்லுங்க. நீ என்னை உண்மையாவே லவ் பண்றியா? என்னங்க திடீர்னு இப்படி எல்லாம் கேக்குறீங்க? என்னை பார்த்தா உங்கள்கிட்ட நடிக்கிற மாதிரியா தெரியுது. உண்மையுமே நானும் உங்களை லவ் பண்றேங்க. இப்படி எல்லாம் கேட்காதீங்க, மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என்னை மன்னிச்சிரு சுவாமி, நான் இது மாதிரி கேட்டது உனக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்குன்னு எனக்கு புரியுது. இருந்தாலும் என்ன பண்றது, என் நிலைமை அப்படி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சின்ன பொண்ணு அக்கா வீட்டில் நானும் சிவாவும் பேசி இருக்கேன். சிவா என்ன தெரியுமா சொன்னா, நானும் சோனியை லவ் பண்றது அவங்க ஃபேமிலிக்கெல்லாம் தெரிஞ்சா ரொம்பவே கஷ்டப்படுவாங்க, அதனால நான் சோனியை பிரேக்கப் பண்ண போறேன்னு சொன்னான். அதே மாதிரிதான் இங்க வரும்போது நீ என்ன தெரியுமா சொன்ன, சோனி அவங்க அண்ணனுக்காக சிவா நான் பிரேக்கப் பண்ண போறாளாம் அப்படின்னு சொன்னேன். இப்ப யோசிச்சு பாரு, அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க? ஃபேமிலி இருக்கிறவங்க எல்லாம் கஷ்டப்படுவாங்கன்னு 2 பேரும் ஒரே முடிவு எடுத்துட்டாங்களே. அதே மாதிரி நீயும் உங்க அம்மாவும் அப்பாவும் கஷ்டப்படுவாங்கன்னு என்னைய வேணான்னு சொல்லிட்டேனா? இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? இல்லடி, நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சு 2 months தான் ஆகுது. நம்ம லவ் பண்றது உங்க அம்மா அப்பாவுக்குலாம் தெரிய வந்து நம்ம பிரியறதுக்கு இப்பவே நம்ம ஒரு முடிவு எடுத்துடலாம்ல. என்ன முடிவு? சரி, இப்ப நான் உனக்கு கேக்குறேன், நீயும் நானும் லவ் பண்றது உங்க அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சு அவங்க வேண்டான்னு சொல்லி வேறு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக முடிவு பண்ணிட்டாங்க. நீ என்ன பண்ணுவ? நான் அப்படி மட்டும் நடந்தா கண்டிப்பா சேர்த்துருவேன். ஏய் பைத்தியம், நான் என்ன கேக்குறேன், நீ என்னடி சொல்லிட்டு இருக்க லூசு? இல்லைங்க, அப்படி ஒரு நிலைமை வந்தா கண்டிப்பா நீங்க என்ன நான் சேர்த்துருவேன். ஏய் சௌமி, நான் உன்கிட்ட சொல்ல வந்ததே இதுதாண்டி. எந்த ஒரு நிலைமை வந்தாலும் இப்ப நீ சொன்ன பத்தியா, அந்த முடிவு மட்டும் நீ என்னைக்குமே எடுக்கக்கூடாது. சத்தியம் பண்ணி என் மேல. முடியாது, நீங்க எல்லாம் நான் உண்மையுமே சேர்த்துருவேன். ஏய் சௌமி, நான் சொல்றத கொஞ்சமாவது ப்ராக்டிக்கலா யோசிச்சு பாரு. நீ வீட்டுக்கு ஒரே பொண்ணு, உங்க அம்மாவும் அப்பாவும் என்னென்ன யோசிச்சு வச்சிருப்பாங்க உன் மேரேஜ் பத்தி. அவங்க எப்படிப்பட்ட இடத்துல எல்லாம் மேரேஜ் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. அதை நம்ம ஏண்டி கெடுக்கணும்? ஓ, இப்ப எங்க அம்மா அப்பாவுக்காக நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ண போறீங்களா? ஐயோ, உனக்கு ஏண்டி நான் சொல்றது புரிய மாட்டுது? அவங்க 2 பேரும் என்ன முடிவு பண்ணாங்கன்னா அவங்க ஃபேமிலி கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சாங்க. அதே தான் நானும் சொல்றேன், நம்ம ஃபேமிலியை நம்ம கஷ்டப்படுத்தாம நம்ம ஒண்ணு சேர்ந்தா சேரலாம். அப்ப இல்லன்னா விட்டுட்டு போயிருவீங்களா? ஐயோ கடவுளே, ஏண்டி என்ன சொன்னாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க? நான் சொல்றத முழுசா புரிஞ்சுக்கடி ஃபர்ஸ்ட். ஆமா, நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு புரியாது. எனக்கு எதுவும் நீங்க சொல்லவும் வேண்டாம், நான் வீட்டுக்கு போறேன். ஏய் சௌமி, என்னடி ஏன்டி நீ புரிஞ்சுக்கவே மாட்டேன்? நம்ம 2 பேரும் லவ் விஷயம் வீட்டுக்கு தெரிய வந்து அவங்க பிடிக்கலன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்க, நான் வந்து வீட்டுல பேசுறேன், நான் பேசலாம் சொல்லல. அப்பயும் அவங்க ஒத்துக்கலன்னா அப்படிங்கறதுனாலதான் நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒத்துப்பாங்க. எங்க அம்மா எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. எங்க அப்பா நான் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. எங்க அப்பா முடிவு தான் எல்லாரும் முடிவும். நான் கண்டிப்பா ஒத்துக்க வச்சிருவேன். எனக்கும் ஓகே தான், ஒத்துக்கிட்டாங்கன்னா எனக்கும் சந்தோஷம் தான். சரியா? அப்படியே ஒத்துக்காம போகணும்? அதெல்லாம் ஒத்துப்பாங்க. ஏன் எப்ப பார்த்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னே சொல்றீங்க? அதெல்லாம் ஒத்துப்பாங்க. சரிடி சரி, ஒத்துப்பாங்க ஒத்துப்பாங்க, விடு போதுமா? இவ்வளவு நேரம் நீங்க சொன்னதை நான் கேட்டேன்ல, இப்ப நான் சொல்றதை நீங்க கேளுங்க. சோனியும் சொன்னா சிவா அண்ணன் எனக்கு வேண்டாம், அதே மாதிரி சிவா அண்ணனும் சொல்லியிருக்காங்க சோனி எனக்கு வேண்டாம், நான் பிரேக்கப் பண்ணிக்கிறேன். ஆனா இப்ப பாருங்க, 2 பேரும் எவ்வளவு சந்தோஷமா ஹக் பண்ணிட்டு நிக்கிறாங்கன்னு. அதே மாதிரி எப்படியானாலும் நான் உங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். சரிடி அழாத. போங்க, என்கிட்ட பேசாதீங்க. கொஞ்ச நேரத்துல என்னென்னலாம் சொல்லிட்டீங்க, என்னை எப்படி அழ வச்சிட்டீங்க. இனிமே என்னோட பேசாதீங்க, போங்க. சரிடி, சாரி சாரி சாரி, ஓகேவா? போங்க அங்கிட்டு, என்னோட பேசாதீங்க. சரி ஓகே, அப்ப நான் போறேன். என்னது போறீங்களா? ஏய் நீ தானடி இப்ப போங்க போங்கன்னு விரட்டின, இப்ப என்ன போறீங்களான்னு கேக்குற? ஓ, போங்கன்னு சொன்னா போயிடுவீங்களா? அப்ப எப்படா என்னை விட்டு ஓடலான் இருக்கீங்க அதானே? ஏ லூசு பொண்டாட்டி, நான் எதுக்காக அப்படியெல்லாம் கேட்டேன்னா, எனக்காக நீ என்ன வேணா பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்டி. இருந்தாலும் உன்னைய கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் உங்க அம்மா அப்பா வளர்த்துருக்காங்கல்ல, அவங்களையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுல்ல நம்ம. அதுக்காக தான் இப்ப இவ்வளவு தூரம் எடுத்து சொல்லிட்டு இருந்தேன். ஆனா நீ எதையுமே புரிஞ்சுக்காம உடனே அழுதுட்ட. எப்பவுமே அழுகாதடி, ஃபர்ஸ்ட் நான் சொல்றத முழுசா கேளு.
புரியுதுங்க. நீங்க எங்க அம்மா அப்பா உங்க அம்மா அப்பா எல்லாரையும் யோசிச்சுதான் பேசுறீங்கன்னு எனக்கு புரியுது. இருந்தாலும் உடனே என்னை விட்டு போ அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதான் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு, அழுதுட்டேன். ஐயோ பைத்தியம், நான் உன்னை என்னை விட்டு போன்னு சொல்லலடி. வீட்ல என்ன சொல்றாங்கன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும், சரியா? அதுக்கப்புறம் தான் நம்ம எந்த ஒரு முடிவா இருந்தாலும் எடுக்கணும். உடனே நான் சாகுறேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது, ஓகே? ம், புரியுது. ஏய், உன் மூஞ்சி சிரிச்சா தானே நல்லா இருக்கும், கொஞ்சமாச்சும் சிரியேன். ம், போதுமா? எவ்வளவுடி காசு வேணும்? எதுக்கு? இன்னும் கொஞ்சம் நல்லா தான் சிரிச்சா என்ன, விட்டா காசு கொடுத்தாதான் சிரிப்ப போல இருக்கு. போதுமா? போதும் போதும். அம்மு, அம்மு, சாரிடி. நான் மட்டும் உங்க வீட்டுக்கு வந்து உன்னோட பேசாம இருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனையும் வந்திருக்காதுல்ல. அப்படி பார்த்தா நான் உங்களை லவ் பண்ணதுனால தானே இவ்வளவு பெரிய பிரச்சனை. நான் உங்களை லவ் பண்ணாம இருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காதுல்ல. ஏய், என்னடி சொல்ற பைத்தியம்? அப்புறம் என்னங்க, நீங்க சொல்றதும் அப்படிதானே இருக்கு. இப்ப நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணதான் பெரிய தப்புங்கிற மாதிரில சொல்றீங்க. இல்லடி, சபரி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து ரெண்டு பேரும் ஒன்னா தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். என்னை பத்தி எல்லாமே அவனுக்கு தெரியும். அவனுக்கே நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்றது பிடிக்கலங்கும் போது நம்ம ஃபேமிலிக்கு பிடிக்குமா, அதைத்தான் யோசிக்கிறேன். எனக்கும் அதை நினைச்சாதாங்க ரொம்பவே பயமா இருக்கு. சபரி எனக்கே பிடிக்கல, அப்புறம் எங்க அம்மா அப்பாவுக்கு எப்படி பிடிக்க போகுது அப்படின்னு தான் யோசனையா இருக்கு. எனக்கு ரொம்பவே பயமா இருக்குங்க. பயப்படாதாமோ, எப்படியா இருந்தாலும் யாராவது சொல்லி தெரிஞ்சாலும் தெரியலையாடி, நம்ம சொல்லிதானே ஆகணும் என்னைக்கா இருந்தாலும். புரியுதுங்க. இருந்தாலும் ஒரு பக்கம் பயமா இருக்கு, ஒத்துப்பாங்களா ஒத்துக்க மாட்டாங்களா அப்படின்னு. அம்மு, நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உன்னைய கேட்காம நானே ஒரு முடிவு எடுத்திருக்கேன்டி. நானும் உங்களை கேட்காம ஒரு முடிவு எடுத்துட்டேன். ஏ அம்மு, என்னடி சொல்ற? ஆமாங்க, நீங்க வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அண்ணன் வந்து என்னோட பேசிட்டு தான் போனுச்சு. என்னது, மறுபடியும் சபரி வந்து உன்கிட்ட பேசினானா? ஆமாங்க, மறுபடியும் அண்ணன் வந்து என்கிட்ட பேசினுச்சு. என்னமா சொல்ற? சபரி வந்து உன்கிட்ட பேசினானா? என்ன சொன்னா? ஆமாண்ணா, அண்ணன் திட்டிருச்சுன்னு நான் இங்க வந்து உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். அவ்வளோது அண்ணனே வந்து என்கிட்ட பேசினுச்சு. அண்ணே சாரிண்ணே, இனிமே இது மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். இல்லம்மா, நீ என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் நான் உன்னை அப்படி திட்டிருக்க கூடாது, என்னை மன்னிச்சிருன்னு என்கிட்ட அண்ணன் சாரி கேட்டுச்சுண்ணா. டேய் சிவா, சபரியே வந்து சோனிக்கிட்ட சாரி கேட்டு இருக்கானா, அப்ப உங்க லவ்வுக்கு அவனுக்கு ஓகேன்னு தானே அர்த்தம்? நானும் அப்படித்தானே நினைக்கிறேன். எங்க மேல இவ்வளவு கோவப்பட்டவன் எங்களோட பேசவே மாட்டான்னு நினைச்சேன். ஆனா அவனா வந்து சாரி கேட்டு இருக்கான், அப்ப அவனுக்கு ஓகேன்னு தான் நானும் நினைக்கிறேன். டேய், அவனை நம்ம ஸ்கூல் படிக்கிறதுல இருந்தே பாத்துட்டு இருக்கோம்டா. அவனா என்னைக்கிட்ட வந்து நம்மள்ட்ட பேசியிருக்கான்? அவ்வளவு தூரம் நான் அவன்கிட்ட எடுத்து சொன்னேன், அதை புரிஞ்சுக்கிட்டு தான் வந்து பேசியிருப்பான்னு நானும் நினைக்கிறேன். என்ன மச்சா சொல்ற? அப்படி பார்த்தா நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏப்பா சாமி, தேங்க்ஸும் சொல்ல வேண்டாம், சாரியும் சொல்ல வேண்டாம். ரெண்டு பேரும் எப்பவும் இது மாதிரி சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். அண்ணா, நீங்க சொல்றது இனிமே நடக்காதுண்ணா. என்னமா சொல்ற? நீ என்ன சொல்றன்னு எனக்கு ஒன்னும் புரியலையே. சபரி என்னன்ட்டு இனிமே நான் சிவாவை பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டேண்ணா. ஏய், என்னடி சொல்ற? இது என்கிட்ட நீ முதல்ல சொல்லவே இல்லை. அதான் சொன்னேனே சோமி, எங்க அண்ணன்ட்ட இனிமே சிவாவை பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன், சிவாவை நான் பிரேக்கப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னேன்னு. இல்ல பைத்தியம், நீ அதை சொன்னீங்க, ப்ராமிஸ் பண்ணதை என்கிட்ட சொல்லவே இல்லை. எங்க அண்ணன் மேல சத்தியமா சிவாவை பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன் சோமி. சூப்பர் டி, வேற என்னென்ன சொன்னு சொல்லு, அதையும் கேட்டுட்டு எங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். சாரி சோனி, என்னதான் நீ தப்பு பண்ணியிருந்தாலும் நான் உன்னை அது மாதிரிலாம் சொல்லியிருக்க கூடாது, என்னை மன்னிச்சிருன்னு சொன்னிச்சுடி. எங்க அண்ணன் என்கிட்ட சாரி கேட்கும்போது எனக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு, அதனாலதான். ஓ மேடம், இதனால என்ன சொன்னீங்க? அதனால உனக்கு பிடிக்காததையும் சரி, நம்ம குடும்பத்துக்கு பிடிக்காததையும் சரி, இனிமே நான் செய்ய மாட்டேனா அப்படின்னு சொல்லி சிவாவை பிரேக்கப் பண்றேன்னு சொல்லிட்டேன்டி. ஏன் அம்மா, நான் உன்னை கேட்காம ஒரு முடிவு எடுத்தேன்னு சொன்னேன். நானும் அதே முடிவு தாண்டி எடுத்தேன். இனிமே நம்ம ரெண்டு பேரும் பேசிக்க வேண்டாம், பழகிக்க வேண்டாம் அப்படின்னு தாண்டி எங்க அக்காட்டையும் நான் சொல்லிட்டு இருந்தேன். என்னங்க சொல்றீங்க? நீங்களும் இதே முடிவு தான் எடுத்தீங்களா? ஏய் சாமி, கேட்டியா? ரெண்டு பேரும் இனிமே பிரேக்கப் பண்ணிக்க போறாங்களாம், பேசிக்க மாட்டாங்களாம். ஆனா அவங்க அம்முன்னு கூப்பிடுறாங்க, இவங்க ரொம்ப சந்தோஷமா அப்படியாங்கங்கிறாங்க. என்னடி நடக்குதுங்க? எனக்கும் அதாங்க ஒன்றும் புரியல. நம்ம தான் பைத்தியமா இல்லை நம்ம கூட சேர்றதெல்லாம் பைத்தியமா? எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேது. டேய் சிவா, உங்க ரெண்டு பேருக்கு என்னடா பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏன்டா இப்படி எல்லாம் லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? பிரதீப், நான் சொன்னேன்ல எனக்கு நிறைய சோனி அந்த முடிவு எடுத்திருப்பான்னு. கரெக்டா நான் சொன்னேன்னா? ஆமாண்டா, இப்ப இது ரொம்ப முக்கியம். அப்படியே பலர்னு ஒண்ணு வச்சேன்னு வையேன். சொல்லாதீங்க, செய்யுங்க. எனக்கு வர கோவத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல நானே அப்படி பண்ணிடுவேன். என்ன நினைச்சுட்டு பண்றாங்க? அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்களேன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம பயந்துட்டு இருந்தா இவங்க ரெண்டு பேரும் அசால்ட்டா பிரிஞ்சிடலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க ரெண்டு பேரும், இதுதான் உங்களுக்கு முதலும் கடைசி. இனிமே நாங்க ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிக்க போறோம்னு உங்க ரெண்டு பேரும் வாயிலேருந்து வந்துச்சு. இங்க நடக்கிறதே வேற. சரி சோனி, உன்கிட்ட நான் ஒன்னு கேட்கணும், ஒழுங்கா பதில் சொல்லு. சொல்றேன்னா. நீயும் சிவாவும் பிரேக்கப் பண்ணிக்கிறேன்னு நீ சபரிட்ட சொன்னதுக்கு சபரி உன்கிட்ட என்ன சொன்னா? இல்லண்ணா, சபரியை நான் எதுவும் சொல்லல. அண்ணன் பேசினதுக்கு சாரி மட்டும் தான் கேட்டுச்சு, வேற எதுவுமே என்கிட்ட சொல்லல. அப்போ நீயும் சிவாவும் பேசிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு சபரி எதுவும் சொல்லல? ஆமாண்ணா, எதுவும் சொல்லல.
சாரி மட்டும்தான் கேட்டுச்சு. டேய் அவனே எதுவும் சொல்லலைன்னு சொல்றீங்க, அப்புறம் ஏன்டா எங்களை போட்டு படுத்துறீங்க? அவன் ஏதாவது சொல்லட்டும், அப்புறம் ஏதாவது முடிவு எடுத்துக்கலாம்டா. அதுக்கு முன்னாடியே 2 பேரும் ஏன்டா பிரேக்கப் பண்றேன்னு முடிவு எடுக்கிறீங்க? இல்ல மச்சான், இந்த நேரத்துல எவன்டா போன் அடிக்கிறது? டேய் மச்சான், மாமா கூப்பிடுறாரா? என்னடா பிரதீப் சொல்ற? போச்சு, அக்கா மாமாட்ட எல்லாத்தையும் சொல்லிருச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் கூப்பிடுறாரு என்னன்னு கேக்குறதுக்கு. இப்ப என்னடா பண்றது? தெரியலையே மச்சான். மச்சான் ஏதாவது ஐடியா குடுறா. டேய் என்னைக்குமே நீங்க யோசிக்கவே மாட்டீங்களாடா? எப்பவுமே எங்கள்கிட்ட தான் ஐடியா கேட்பீங்களா? போங்கடா நீங்களும் உங்க காதலும். என்னங்க, இப்போ உனக்கு என்னடி? முதல்ல ஃபோன் அட்டன் பண்ணி பேசுங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்கலாம். என்னடி சொல்ற? ஆமாங்க, முதல்ல அட்டன் பண்ணி பேசுங்க. என்னைக்கா இருந்தாலும் எல்லாருக்கும் தெரிய போற விஷயம் தானே, பாத்துக்கலாம். கடவுளே, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நீ தான் என்ன காப்பாத்தணும். ஐயோ, அட்டன் பண்ணி பேசுங்க. ஐயோ இவ வேற, கொஞ்சம் இருடி. ஹலோ மாமா. பிரதீப் எங்கடா இருக்கீங்க? நீயும் சிவாவும் முதல்ல இருந்து அவனுக்கு போன் பண்ணிட்டு இருக்கேன், அவன் போனே எடுக்க மாட்டான். எங்க இருக்காங்க? மச்சான் நான் உன் கூட இருக்கேன்னு சொல்லாதடா. பிரதீப், பிரதீப் லைன்ல இருக்கியா? இருக்கேன் மாமா. சிவாவுக்கு முதல்ல இருந்து கால் பண்ணிட்டு இருக்கேன்டா, அவன் காலே அட்டன் பண்ண மாட்டான். எங்க இருக்கான் அவன்? நானும் அவனும் உங்களை தேடி சோனி வீட்டுக்கு வந்தோம் மாமா. அவன் ரெஸ்ட் ரூம் போயிருக்கான். நீங்க சொல்லுங்க மாமா. என்ன மாமா? என்னது சோனி வீட்டுல இருக்கீங்களா? நானும் அங்கதான் இருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்க? அவன் முன்னாடி பாத்ரூம்ல. இல்ல 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 மாமா, பின்னாடி பாத்ரூம்ல. ஐயோ ரெஸ்ட் ரூம் போயிருக்கான் மாமா. டேய் என்னடா முன்னாடி பின்னாடிங்கிற? சரி அவன் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவனை கூட்டிட்டு வீட்டுக்கு முன்னாடி வந்துருங்க சரியா? எதுக்கு மாமா? டேய் கோயில புதுசா ஆரம்பிச்சிட்டாங்கடா, இப்பதான் பசங்க கால் பண்ணாங்க. சரி சீக்கிரம் வாங்க எல்லாரும் போலாம். ஓ கோயிலுக்கா? சரி மாமா சரி மாமா, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க மாமா, அவன் வந்தாக்கல கூட்டிட்டு வந்துடுறேன். சரிடா வந்துருங்க. முதல்ல அவன் போனை கொண்டு போய் தண்ணிக்குள்ள போட சொல்லு. எத்தனை தடவை போன் பண்றது, எடுக்கவே மாட்டான். எங்க வச்சிருக்கான் அவன் போனை? போனை மறந்துட்டு கார்டன்லயே வச்சுட்டு வந்துட்டேன்டா. அவன் போனை வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன் மாமா, அதனாலதான் எடுக்கல. சரி நான் வந்தாக்கல அவனை கூட்டிட்டு வரேன். சரி ஓகே சீக்கிரம் வாங்க. சரி மாமா. அப்போ அக்கா இன்னும் மாமா கிட்ட எதுவும் சொல்லலன்னு நினைக்கிறேன். அட போடா, எனக்கு இப்பதான் உயிரே வருது. சரி வா, மாமா நமக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காராம், போலாம் முதல்ல. சரி மச்சான் போலாம். சரிடி சுமி, எதா இருந்தாலும் நம்ம காலையில பேசிக்கலாம். நீ வீட்டுக்கு போ, டைம் ஆயிடுச்சு. சரிங்க, நான் வீட்டுக்கு போறேன். சரிடி சோனி, நானும் வீட்டுக்கு போயிட்டு வரேன். அண்ணா போயிட்டு வரேன், பாய். பாய்மா, பார்த்து பத்திரமா போ. பாய்டி சோமி. பாய்டி, பாய்ண்ணா. ஏய் பார்த்து பத்திரமா போடி. நான் போறது இருக்கட்டும், நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. கோவில்ல எங்க ஊர் பசங்களாம் குடிச்சிட்டு தெரியுவாங்க, யாரு கூடயும் வம்பிழுக்காதீங்க சரியா? உங்க ஊர் பசங்க என்ன விட்ட வம்பளுக்காம இருந்தா சரி. அதெல்லாம் கண்டிப்பா வம்பிழுப்பாங்க, நீங்க வாய் கொடுக்காம வந்து சேருங்க. சரிடி, பாதையை பார்த்து போ, என்னையே பார்த்துட்டு எங்கிட்ட போய் விழுந்துடாத. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. என்ன மச்சான், நம்மளும் கிளம்பலாமா? கிளம்பலாம்டா. என்னோட போன் அக்கா வீட்டுல இருக்கு, நீ போய் எடுத்துட்டு வந்துடுறியா? சரி நான் போய் எடுத்துட்டு வரேன், நீ எதா இருந்தாலும் சீக்கிரம் பேசிட்டு வா. ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். டேய் போதும்டா, சீக்கிரம் பேசிட்டு வந்து சேரு. வீட்டுல எல்லா ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க ஓகேவா? சரி மச்சான். பயப்படாத அம்மு, எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் சரியா? சரிங்க. சரி வீட்டுக்குள்ள போ, யாராவது வந்துட போறாங்க. சரிங்க, நீங்களும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அண்ணன் ஏதாவது பேசினாலும் நீங்க எதுவும் கண்டுக்காதீங்க சரியா? சரிடி, சபரி ஏதாவது சொன்னா என்ன? என் மச்சான் தானே நீ சொல்றான், அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பாத்துக்கிறேன். நம்ம லவ்க்கு அவனை ஓகே சொல்ல வைக்கிறது என்னோட பொறுப்பு. நீ எதையும் நினைச்சு ஃபீல் பண்ணாம நீ போய் தூங்கு போ. சரிங்க. சபரி இனிமே என்னோட பேசுவானா என்னன்னே தெரியல. அவன்கிட்ட போய் இதை பத்தி நான் என்னன்னு பேசுவேன்? என்ன நடந்தாலும் சரி, நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு.